வாழைப்பழம் எல்லா சீசன்களிலும் எளிமையாக கிடைக்கக்கூடிய பழங்களில் ஒன்று. இதில் விட்டமின் A1, B6, B12, C, மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் உடலில் உள்ள நிக்கோட்டினை வெளியேற்ற உதவுவதோடு புகைப்பிடித்தலை நிறுத்தவும் உதவியாக இருக்கும். எனவேதான் உச்சி முதல் பாதம் வரை உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் வாழைப்பழம் சிறந்த தீர்வாக உள்ளது. நம்பர் 1. சரும சுருக்கங்களை குறைக்க. நன்றாக பழுத்த வாழைப்பழம் ஒன்று, கடலை மாவு 2 ஸ்பூன் மற்றும் 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆகியவற்றை சேர்த்து நன்றாக அரைக்கவும். இதை வாரம் 2 முறை உபயோகித்து வந்தால் சருமத்தில் காணப்படும் சுருக்கங்கள் மற்றும் மென்கோடுகள் குறைக்கும். 2. முகத்தில் உள்ள பருக்களை நீக்க. கோடைக்காலம் ஆரம்பித்து விட்டது. இயல்பான காலநிலையை விட கோடை காலத்தில் சருமங்கள் அதிகமாக கவனிக்க வேண்டும். அனைவரும் இயல்பாக எதிர்கொள்ளும் சரும பிரச்சனைகளில் ஒன்று முகப்பரு. முகத்தில் உள்ள பருக்கள் குறைய அரை கப் தயிருடன் 1 ஸ்பூன் தேன் மற்றும் நன்கு பழுத்த வாழைப்பழம் ஒன்றை சேர்த்து மசித்து முகத்தில் பயன்படுத்தி வர சருமத்தில் காணப்படும் கருக்களை குறைக்கவும் உதவுகிறது. 3. எண்ணெய் பசை நீங்க. இளைஞர்கள் அதிகமாக எதிர்கொள்ளும் சரும பிரச்சனைகளில் ஒன்று முகத்தில் எண்ணெய் வடிதல். இதை கட்டுப்படுத்த நாம் பல விஷயங்களை முயற்சித்திருப்போம். ஆனால் இதற்கு வாழைப்பழம் சிறந்த தீர்வாக இருக்கும். நன்கு பழுத்த வாழைப்பழம் ஒன்றுடன் எலுமிச்சை சாறு 2 ஸ்பூன் சேர்த்து குழைத்து முகத்திற்கு தடவி மசாஜ் செய்யவும். 12 நிமிடங்களுக்கு பின்னர் குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவ நல்ல மாற்றங்கள் தெரியும். 4. முடி உறுதலை கட்டுப்படுத்த. இந்த உலகத்தில் முடி பிரச்சனை அல்லாதவர்கள் யாரையும் பார்க்கவே முடியாது, கடினம். ஏனென்றால் 99% மக்களுக்கு தலைமுடி பிரச்சனை இருப்பதாக ஆய்வுகளும் கூறுகின்றன. முடி உதிர்வை கட்டுப்படுத்த வாழைப்பழம் மிகவும் சிறந்தது. முடி உதிர்வை தடுக்க நன்கு பழுத்த வாழைப்பழம் ஒன்றை நன்றாக மசித்து கொள்ளவும். பின்னர் இதனுடன் 1 ஸ்பூன் தேன் சேர்த்து குழைத்து தலைமுடிக்கு பயன்படுத்தி வர தலைமுடி சேதம் மற்றும் தலைமுடி வெடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு இது தீர்வாகும். 5. மிருதுவான பாதங்களுக்கு. ஒரு சிறிய வாழைப்பழத்தினை தோல் நீக்கி சுத்தம் செய்து கூழ்ம நிலைக்கு மசித்து கொண்டு பின்னர் அதனுடன் சிறிதளவு தேனை சேர்த்து குழைத்து பாதத்திற்கு பயன்படுத்த பாதம் மிருதுவாக மாறும். இதை வாரத்திற்கு 2 முறை நீங்கள் பயன்படுத்தவும். 6. கூந்தல் வறட்சியை போக்க. நன்கு பழுத்த வாழைப்பழம் 2, அரை கப் ஆலிவ் எண்ணெய், அரை கப் தேன் ஆகியவற்றை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து பேஸ்ட் போல அரைத்து கூந்தலுக்கு பயன்படுத்த கூந்தலின் வறட்சியும் நீங்கும். இதை வாரத்தில் 2 முறை பயன்படுத்தவும். 6. பாத வறட்சியை நீக்க. 1 ஸ்பூன் காப்பி பொடி, வாழைப்பழம் 1, 1 ஸ்பூன் உப்பு மற்றும் 1 ஸ்பூன் ஆலிவ் எண்ணெய் ஆகியவற்றை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைத்து பின்னர் பாதத்திற்கு பயன்படுத்தி வர பாதம் மிருதுவாக மாறும். இதை வாரத்திற்கு 3 முறை நீங்கள் பயன்படுத்தவும். கடைசியாக 8. மென்மையான கூந்தலுக்கு. வாழைப்பழம் 1, தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன், தேன் 1 ஸ்பூன் மற்றும் ஆலிவ் எண்ணெய் என 1 ஸ்பூனை எடுத்துக்கொண்டு தயார் செய்யப்படும் கலவையை கூந்தலுக்கு தடவி மசாஜ் செய்து பின்னர் குளிர்ந்த நீரில் குளித்துவிட கூந்தல் மென்மையாக மாறும். இதை வாரத்திற்கு 2 முறை நீங்கள் பயன்படுத்தவும்.